ஹரே கிருஷ்ணா. 11ஆம் ஸ்லோகம் பார்க்கலாம். நாஹி தேகபிருதா சக்யம் தியக்தும் கர்மாண்ய சேஷதக யஸ்து கர்ம பலத்யாகி ஷாத்யாயாமி தீயதே. செயலை ஒருத்தருங்க என்றுமே துறக்க முடியாதுன்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் யார் ஒருவர் கிருஷ்ணருக்காக செயல்பட்டு செயலின் பலன்கள் எல்லாவற்றையும் தான் அனுபவிக்காம கிருஷ்ணருக்கே அர்ப்பணம் செய்கிறாங்களோ அவங்களே உண்மையான துறவியாவாங்க. அகில உலக கிருஷ்ணன் பக்தி இயக்கத்தின் உறுப்பினர்கள் பலரும் அலுவலகம் இல்லைன்னா வேறு இடங்களில் ரொம்ப கடினமாக வேலை செய்கிறாங்க. அப்படி அவங்க பெரும் வருமானம் எல்லாமே இயக்கத்திற்காகவே கொடுத்துடுறாங்க. இதே போல் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் உண்மையில் துறவரத்தில் நிலை பெற்றுள்ள சன்னியாசியாக ஆவாங்க. செயலின் பலன்களை எப்படி துறப்பதுன்னு பலன்கள் எந்த நோக்கத்திற்காக துறக்கப்படணும்னு இங்கே தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கு. 12ஆம் ஸ்லோகம். அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரவித்தம் கர்மணக பலம் பவத்யாகினாம் பிரேத்யனா தூ ஷண்ணன்யாசீனம் கிவச். கிருஷ்ணருடனான தனது உறவை பற்றிய ஞானத்துடன் செயல்படும் கிருஷ்ண உணர்வினன் எப்போதும் முக்தி பெற்றவங்க ஆவாங்க. அதனால தான் மரணத்திற்கு பிறகும் தனது செயலின் பலன்களை இன்ப துன்பத்தின் வடிவில் அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. 13ஆம் ஸ்லோகம். பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபதோ மே சாங்கிய கிருத்தாந்த புரோக்தானி சித்தையே சர்வ கர்மணாம். செய்யப்படும் எல்லா செயல்களுக்கும் விளைவுகள் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அப்படின்னா கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க செயலின் விளைவுகளால் இன்ப துன்பத்தை எப்படி அனுபவிப்பதில்லைன்னு கேள்வி எழலாம். அது எப்படி சாத்தியம் என்பதை நிரூபிக்க பகவான் இங்கே வேதாந்த தத்துவத்தை மேற்கொள்ள காட்டியிருக்காங்க. எல்லா செயல்களுக்கும் 5 காரணங்கள் இருக்கணும். அந்த செயல்களின் வெற்றியில் இந்த 5 காரணங்களையும் கருத்தில் கொள்ளணும்னு பகவான் இங்கே சொல்கிறார். சாங்கியம் என்றால் ஞானத்தின் களஞ்சியம் என்னும் பொருள். மேலும் வேதாந்தமே ஞானத்தின் இறுதி களஞ்சியம்னு சிறப்பு வாய்ந்த ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. சங்கராச்சாரியரும் வேதாந்த சூத்திரத்தை இப்படி ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் அதே போல் அதிகாரம் பெற்ற ஆச்சாரியர்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளணும். இறுதி அதிகாரம் பரமாத்மாவிடமே இருக்குது. சர்வஸ்ய சாகம் கிருதி சன்னிவிஷ்டக என்னும் கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்கும் அவரது முந்தைய செயல்களை நினைவுபடுத்தி அவங்கள குறிப்பிட்ட செயல்களை ஈடுபடுத்துவது அவரே உள்ளிருக்கும் அவரே வழிகாட்டுதலில் செய்யப்படும் கிருஷ்ண உணர்வின் செயல்கள். இந்த பிறவியிலும் சரி அடுத்த பிறவியிலும் சரி விளைவுகளை கொடுக்கிறதே இல்லை. 14ஆவது ஸ்லோகம். அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக் விதம் விவிதாஸ்ச பிரதக்ஷேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். அதிஷ்டானம் என்னும் சொல்லு உடலை குறிக்குது. உடலுள்ள ஆத்மா செயலின் விளைவுக்காக செயல்படுவதால கர்த்தா செய்பவங்கன் எனப்படும். அறிபவனும் செய்பவனும் ஆத்மாவே என்பது ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஏஷகி திருஷ்டா ஸ்ரஷ்டா இது வேதாந்த சூத்திரத்திலும் ஞானோதயேவ கர்த்தா சாஸ்திராத வத்வதாத் ஆகிய ஸ்லோகங்களிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. செயல்களுக்கான கருவிகளே புலன்கள். புலன்களை கொண்டு ஆத்மா பல்வேறு வழிகளில் செயல்படுது. ஒவ்வொரு செயலுக்கும் வெவ்வேறு முயற்சி இருக்குது. ஆனால் ஒருவரது எல்லா செயல்களும் அவரது இதயத்தில் நண்பனாக அமர்ந்திருக்கும் பரமாத்மாவின் இச்சையை பொறுத்தே தான். முழு முதற் கடவுள் உன்னத காரணம். இதே போல சூழ்நிலையில் இதயத்தினுள் இருக்கிற பரமாத்மாவின் வழிகாட்டுதின் கீழே உணர்வில் யார் ஒருவர் செயல்படுறாங்களோ அவங்க இயற்கையாகவே எந்த செயலாலும் பந்தப்படுவதே இல்லை. பூரண கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க செயல்களுக்கு இறுதியான பொறுப்பாளிகளின் அவங்க இல்லை. எல்லாமே புருஷோத்தரமான முழு முதற் கடவுள் பரமாத்மாவின் பரம இச்சையை சார்ந்தது தான். 15ஆவது ஸ்லோகம். சரீரவாங் மனோபீர்யத் கர்ம பிராரபதே நரக நியாயம் வா விபரீதம் வா பஞ்சயத்தே தஸ்ய கேதவக. இந்த ஸ்லோகத்தில் நல்லது கெட்டதுன்னு சொற்கள் ரொம்ப முக்கியமானது.
சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள பாதைக்கு ஏற்ப செய்யப்படும் செயல் நல்ல செயல். சாஸ்திர நெறிகளின் கொள்கைகளுக்கு எதிராக செய்யப்படும் செயல் கெட்ட செயல். ஆனால் எது செய்யப்பட்டாலும் அது முழுமை பெற இந்த 5 காரணங்களுமே தேவைதான். 16ஆம் ஸ்லோகம். தத்வைரம் சதி கர்த்தாராம் ஆத்மானாம் கேவலம் துயக பஸ்யத்ய கிருத புத்தித்வான் நாசா பஸ்யதி துர்மதிக. நண்பனாக உள்ள அமர்ந்துள்ள பரமாத்மா இங்கே ஸ்ரீகிருஷ்ணரை நண்பராக குறிக்குது. தன்னுடைய செயல்கள் நடத்துகிறார் என்பதை தனமான மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. இடம் செய்பவங்க முயற்சி புலன்கள் இது பௌதீக காரணங்களாக இருந்தாலும் கூட இறுதி காரணம் முழுமுதற் கடவுளான பரமாத்மாவே தான். அதனால்தான் 4 பௌதீக காரணங்களை மட்டும் இல்லாமல் உன்னதமான செயற்காரணத்தையும் காண வேண்டியது ரொம்பவும் அவசியம். பரமனை காணாதவங்க தன்னை செய்பவனாக சொல்லிட்டே இருக்காங்க. 17ஆம் ஸ்லோகம். யஸ்ய நாக்ரந்தாதோ பாவ புத்திர்யஸ்ய ந லிப்யதே ஹத்வா பீஷ இமாங் லோகான் நாஹந்தி ந நிபத்யதே. போரிடாமல் இருப்பதற்கான விருப்பம் அகங்காரத்திலிருந்து எழுதுன்னு இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவான் சொல்கிறாங்க. உள்ளமும் புறமும் விற்றுள்ள உன்னத அனுமதியை பற்றி கருத்தில் கொள்ளாமல் நானே செயலின் கர்த்தான்னு அர்ஜுனன் எண்ணுறாங்க. உன்னத அனுமதியை பற்றி தெரியாதவங்களால செயல்களில் ஈடுபடுவதால் என்ன பலனு? ஆனால் செயலின் கருவிகளை தெரிஞ்சு தன்னை செய்பவனாக தெரிஞ்சு பரமபுருஷரை உன்னத அனுமதி கொடுப்பவராக அறிபவங்க எல்லா செயல்களையும் பக்குவமாக செய்கிறாங்க. அதே போல நபர் என்றுமே மாயையில் இருக்கிறதும் இல்லை. கடவுள் உணர்வு இல்லாது இருக்கிறது மற்றும் அகங்காரத்தின் காரணத்தினால சொந்த செயல்களுக்கும் பொறுப்புகளும் எழுது. பரமபுருஷ பகவான் இல்லை பரமாத்மாவின் வழிகாட்டுதன் கீழே கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவங்க கொலை செய்தாலும் கொல்றதில்லை. அப்படி கொலை செய்வதன் விளைவுகளால் பாதிக்கப்படுவதும் இல்லை. கொலை செய்யப்படுவதுனா போரில் அந்த போர் யுத்தத்தில் நடக்கிறது கொலை செய்யப்படதா கருதலன்னு சொல்கிறாங்க. உயர் அதிகாரியின் கட்டளின் கீழே போர் வீரர் ஒருவர் கொலை செய்யும் போது அவங்க தண்டனைக்கு உட்பட்டவங்க இல்லை. ஆனால் தனது சொந்த விருப்பத்தில் அவங்க யாரையாவது கொலை செஞ்சாங்கன்னு அது நிச்சயமாக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படும். ஞானம் 18ஆம் ஸ்லோகம். ஞானம் ஞேயம் பரிஞாதா திரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்த்தீதி திரிவித்தக கர்ம சங்கரக. அறிவு அறியப்படும் பொருள் அறிபவங்க ஆகிய மூன்றையும் தினசரி செய்யப்படும் செயலை ஊக்குவிக்கிறது. செயலின் கருவிகள் செயல் செய்பவங்க இது மூன்றுமே செயலை உண்டாக்குவது. எந்த ஒரு மனிதனால் செய்யப்படும் எந்த செயலிலும் இந்த மூன்றும் இருக்குது. ஒருவர் செயல்படுவதற்கு முன்பு ஊக்கம் எனப்படும் தூண்டுதல் இருக்குது. செயல் செய்யப்படுவதற்கு முன்னாடி அதன் பலன் சூக்ஷ்ம உருவத்தில் உணரப்படுது. அதன் பிறகுதான் செயல் உருப்பெறுது. இப்போ எண்ணுறது உணர்றது விரும்புறது என்னும் மனதின் நிலைகளை ஒருவர் முதலில் அனுபவிக்கணும். இதுதான் ஊக்கம்னு சொல்லப்படுது. செயலை செய்வதற்கான ஊக்கம் சாஸ்திரங்களில் வந்தாலும் ஆன்மீக குருவின் உபதேசங்களில் வந்தாலும் அது ஒன்று தான். ஊக்கமும் செயலாற்றுபவங்களும் இருக்கும்போது மனம் உட்பட எல்லா புலன்களின் உதவியுடன் உண்மையான செயல் நடைபெறுது. மனமே எல்லா புலன்களுக்கும் மையமாகும். செயலை நிறைவேற்றும் இது எல்லாமே இணைந்து கர்ம சங்கரக அதாவது ஒட்டுமொத்த செயல்னு தெரியப்படுது. ஹரே கிருஷ்ணா.